சென்னை மாநகராட்சியில் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீரமைக்க 4000 மாநகராட்சி பணியாளர்கள் களத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சீரமைப்பு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, மழை காரணமாக சென்னை மாநகரில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விரிவா சொல்லுங்க பாஸ்கர். சென்னை மாநகராட்சியில் 4000 பணியாளர்கள் நடவடிக்கைக்காக இறக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சியை எடுத்துக்கொண்டால் 400 இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கின்றன. அந்த இடங்களில் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்காகத்தான் 4000 பணியாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் வடசென்னையில் இருக்கக்கூடிய பகுதி, ஓல்டு வாசர்மேன் பேட்டை பகுதி. இந்த பகுதியில் பார்க்கலாம், இங்கே மழைநீர் தேங்கியிருக்கின்றது. இது முட்டிய அளவுக்கு இருந்த மழைநீர் தற்போது வடியிற்கு காரணம் என்னன்னா, இங்கே இரு பக்கங்களையும் லாரிகள் நிறுத்தப்பட்டு அதன் மூலமாக தண்ணீர் உறிஞ்சும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வடசென்னை எடுத்துக்கொண்டால் பல்வேறு இடங்களில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கிறதாக இங்கே மக்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக முதல்ல பாதாள சாக்கடை எங்கெங்கே அடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் ஒரு துரிதமான நடவடிக்கையின் பேரில் 4000 பணியாளர்கள் இறக்கப்பட்டு அவர்களுடைய உதவியோடு தற்போது அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 400 இடங்களில் மரங்கள் விழுந்திருந்தன. அந்த மரங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த 2 நாட்கள் மாநகராட்சியோட தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த இடங்களில் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. காலை முதலே ஏராளமான பணியாளர்கள் இன்று விடுமுறை எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே மாநகராட்சி அறிவுறுத்தின் அடிப்படையில் மாநகராட்சியுடைய பணியாளர்கள் 4000 பேர் சென்னை மாநகராட்சியில் களமிறக்கப்பட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதும் தாழ்வான பகுதியில் வெள்ள நீர் இருக்கிறது. அந்த வெள்ள நீரை மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் தான் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஒரு நாள் கால அவகாசம் தேவைப்படும் அப்படிங்கிறது மாநகராட்சியோட தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. எங்கு அதிகமான அளவு மழைநீர் தேங்கி இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் 2 லாரிகள் நிறுத்தப்பட்டு பம்ப் செட்டுகள் போடப்பட்டு அந்த இடங்களில் மழைநீரை அகற்றும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாஸ்கர், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிக அளவில் இருக்கு, எவ்வளவு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, அதை பற்றி விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக வடசென்னை எடுத்துக்கொண்டால் வியாசர்பாடி, கணேசபுரம் சப்வே, அதை தொடர்ந்து பார்க்கும்போது கொளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லையும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறது. தங்கச்சாலை அருகே இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக தாழ்வான பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியில் மழைநீர் வீட்டுக்குள்ளே புகுந்து விட்டது. அது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்வதறியாத திகைத்து நின்றிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் மின்வெட்டு நிலவுகிறது. குறிப்பாக மழை காலங்களில் மின்சாரம் தாக்கி இறக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக மின்வெட்டு இருப்பதாக கூறுகின்ற பகுதியில் மக்கள் குற்றம் சாட்டினர். இருந்த போதும் மழை நீரினால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கையில் மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. மின்சார வாரியம் ஈடுபட்டு வருகிறது. தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த இடங்களில் கண்டறிந்து தொடர்ந்து மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் 4000 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். மரங்களை அகற்றும் பணிகளும் அதே போல தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் கண்டறிந்து அங்கே மழைநீர் அகற்றும் பணியும் அதே போல சாலைகள் எங்கெங்கே பாதிப்புக்குள்ளாக இருக்கிறதோ அந்த இடங்களில் சாலைகளை செப்பனிடும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுகாதார கேடுகள் இதுக்கு பிறகு ஏற்படக்கூடும். அதை சரி செய்யும் பணியில் பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபடுத்தப்படுவார்கள்ங்கிறது மாநகராட்சி தகவலாக இருக்கிறது. வடசென்னை பொறுத்தவரை நேற்று பெய்த மழைக்கும் தொடர்ந்து பெய்து வரும் மழைக்கும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது பல்வேறு பகுதிகள். அந்த இடங்களில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பாஸ்கர், இந்த மழையால் ஏற்பட்ட அந்த சீரமைப்பும் நிவாரண பணிகள் பற்றியும் சொன்னீங்க. போக்குவரத்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா, அதற்கு உண்டான மாற்று வழி ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள். மழைநீர் அதாவது குறுகலான சாலைகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் புகுந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த சாலைங்கிறது இந்த சாலை முக்கியமான சாலை. இந்த சாலையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. காரணம் என்னென்னா, உள்புகிற இருந்த மழைநீரை வெளியே பம்பு செட்டுகள் மூலம் எடுத்து அந்த மழைநீரை சாலைகளில் தான் கொட்டப்படுகிறது. அதன் காரணமாக மழை நீர் சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் பேருந்தில்
செல்வரும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன. காரணம் என்னன்னா, முக்கியமான சாலைகளில் வந்து மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த சாலை வந்து வட சென்னைக்கு, குறிப்பாக பழைய வண்ணாரப்பேட்டை நுழைவாயன் என்று சொல்லலாம், இந்த சாலையில் இவ்வளவு பெரிய மழைநீர் தேங்கி இருக்கிறது. உள்ளே இருந்த மழைநீர் அகற்றப்பட்டு சாலைகளில் விடப்படுவதால் இந்த மழைநீர் இங்கே தேங்கி இருக்கிறது. வேறு வழியில் வந்து மழைநீரை அகற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது தான் மாநகராட்சியோட தகவலாக இருக்கிறது. கழிவுநீர் மழைநீர் கூட கலந்து பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறது ஒரு புறம், சுகாதாரக்கேடு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற மறுபுறம், அது மட்டும் இல்லாமல் மழைநீரை எவ்வாறு அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் காரணமாக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மாநகராட்சி ஈடுபட்டு வருகின்றனர். வெயில் அடித்து மழைநீர் வந்து குறையும் பட்சத்தில் வந்து இந்த பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு மழைநீரை வந்து அகற்றும் பணிகளை வந்து தொய்வு ஏற்படாமல் சீக்கிரமான மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுங்கிறது தான் மாநகராட்சியுடைய தகவலாக இருக்கிறது.